வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல முக்கியமான ஒரு கிராமர் டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இந்த சென்டென்சஸ பாருங்க. இந்த சென்டென்ஸ பார்த்த உடனேயுமே நீங்க ஆல்மோஸ்ட் என்ன டாபிக்ன்றத கண்டுபிடிச்சிடுவீங்க. வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் நானே தனியா செய்ய வேண்டியிருக்கு. அது என்னை ரொம்ப டயர்ட் ஆக்குது. இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இத தான் கம்பைன் பண்ணி வீட்டு வேலைகள் அனைத்தையும் தனியா செய்ய வேண்டி இருப்பது என்னை சோர்வடைய செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். தினமும் கூட்டமான பஸ்ல போ வேண்டியிருக்கு. அது அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ தினமும் கூட்டமான பஸ்ல போக வேண்டி இருப்பது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட ஆஃபீஸ் போக வேண்டி இருப்பது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. தினமும் காலைல சீக்கிரம் எந்திரிக்க வேண்டி இருப்பது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்போ இதில நீங்க கவனிச்சிருக்கலாம். 2 விஷயங்கள் கவனிச்சிருக்கலாம். 1 வந்து என்ன அப்படின்னா, செய்ய வேண்டி இருக்கு. இத பார்த்தோனயுமே நீங்க ஓகே, ஹேவ் டூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. 2வது விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துலயுமே நாம பேசிக்கா நம்ம என்ன சொல்றோம், ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அது எனக்கு எரிச்சலா இருக்கு. அது என்ன ரொம்ப டயர்ட் ஆக்குது. அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அது எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மாரி நம்ம நெகட்டிவா சொல்றோம். எதுவுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் கனோடேஷன்லயே சொல்லல. எல்லாமே நமக்கு புடிக்கல. புலம்புற மாரி தான் நம்ம சொல்றோம். இல்லையா? இந்த இடத்துல எல்லாம் நாம யூஸ் பண்ண போறது, அஃப் கோர்ஸ் ஹேவ் டூ இல்ல, ஹேவிங் டூவ யூஸ் பண்ண போறோம். இந்த ஹேவிங் டூ அப்படின்ற இந்த ஃப்ரேஸ நம்ம வந்து 3 இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேவிங் டூவ நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொக்ரெசிவ் ஃபார்ம்ல, கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹேவ் டூ உடைய கன்டினியூஸ் ஃபார்ம் தான் ஹேவிங் டூ. கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் டெம்பரரியா இப்ப நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அப்படின்னா நாம ஹேவிங் டூவ யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஜெக்ட் ஐயா இருந்ததானா பி வெர்ப் ஐ ஆம் ஹேவிங் டூ அப்படி யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் இஸ் போடுவோம் இல்லையா? ஸோ ஹீ இஸ் ஹேவிங் டூ, ஷீ இஸ் ஹேவிங் டூ அப்படி யூஸ் பண்ணுவோம். யூ வி தேக்கெல்லாம் ஆர் வி ஆர் ஹேவிங் டூ, தே ஆர் ஹேவிங் டூ இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், டெம்பரரி சிச்சுவேஷன் தொடர்ந்து நடக்குது. அதே சமயத்தில் ஹேவிங் டூன்னு சொல்கிறப்ப அது வந்து நமக்கு வந்து அவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயம். நமக்கு வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அது எரிச்சல் மூட்டக்கூடியதாகவோ, நம்மளை டயர்ட் ஆக்கக்கூடியதாகவோ, இல்லைன்னா நமக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமாவோ இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் சொல்லலாம். பாஸ்ட் சிச்சுவேஷன், ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துச்சு, அது நமக்கு பிடிக்கல. இதையெல்லாம் சொல்கிறப்போ நம்ம வந்து ஹேவிங் டுவை இதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஐயா இருந்ததானா ஐ வாஸ் ஹேவிங் டூ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ ஷீ இட்டுக்கலாம் ஹீ வாஸ் ஹேவிங் டூ, ஷி வாஸ் ஹேவிங் டூ இப்படி சொல்லுவோம். யூ வி தேக்கெல்லாம் வேர் ஹேவிங் டூ அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இது இன்னுமே ஈஸியாக இருக்கும். தற்போதைக்கு, இப்போதைக்கு வேற வழியே இல்லாமல் நான் இங்கே தங்க வேண்டி இருக்கிறது. தற்போதைக்கு நான் இங்கேயே தங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு பிடிச்சலாம் இல்லை, வேற வழி இல்லை. அதனால நான் இப்போதைக்கு டெம்பரரியாக கொஞ்ச நாள் இங்கே தங்க வேண்டி இருக்கிறது அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நடக்குது, தொடர்ந்து நடக்குது, கொஞ்ச நாளைக்கு நடக்குது. அப்போ நாம கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். வேண்டி இருக்கிறதுன்னு இருக்கு. வேண்டி இருக்கு அப்படின்னா ஹேவ் டு. இந்த இடத்துல கண்டினியூஸ் அப்படின்றதுனால ஹேவிங் டுவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். சப்ஜெக்ட் பாருங்க நான் ஐ. ஸோ வேண்டி இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம ஹேவிங் டூன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ ஐக்கு ஐ ஆம் ஹேவிங் டூ. வேர்ப் என்ன? தங்குறது, ஸ்டே. ஐ எம் ஹேவிங் டு ஸ்டே ஹியர், இங்கே. ஐ எம் ஹேவிங் டு ஸ்டே ஹியர் இப்போதைக்கு, ஃபார் த டைம் பீயிங். பொதுவாகவே அதுதான் விஷயம் இல்லையா? இப்போதைக்கு கொஞ்ச நாள் தொடர்ந்து அப்படின்னா தான் நம்ம வந்து ஹேவிங் டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் ஹேவிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் த டைம் பீயிங். அவர் இன்னும் சில நாட்களுக்கு பிசியோதெரபிஸ்டை பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு ஒரு ஷோல்டர் பெயின் ஏதோ இருக்கு. அதற்காக கொஞ்ச நாள் அவர் பிசியோதெரபிஸ்டை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹி ஹேஸ் ஷோல்டர் பெயின். ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஹீ இல்லையா? ஸோ ஹீன்னு வந்ததானா பி வெர்ப் இஸ். பார்க்க வேண்டி இருக்கிறது கொஞ்ச நாள், இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்றதுனால நம்ம வந்து ஹேவிங் டு யூஸ் பண்ண போகிறோம். ஹி இஸ் ஹேவிங் டு விசிட் த பிசியோதெரபிஸ்ட். He is having to visit the physiotherapist. இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு, for a few more days. He is having to visit the physiotherapist for a few more days. He is having to visit the physiotherapist for a few more days.
நான் அதையே திரும்ப திரும்ப விளக்க வேண்டி இருக்கிறது. நம்ம சொன்ன மாரி அன்னாயிங்கா இருக்கும். எரிச்சலா இருக்கும். ஒரு விஷயத்தை நாம கொஞ்ச நேரம் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்போம். அது நமக்கு பிடிக்காததா, எரிச்சல் ஊட்டக்கூடியதா இந்த மாரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம வந்து ஹேவிங் டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதையே திரும்ப திரும்ப விளக்க வேண்டி இருக்கிறது. ஸோ திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம் கன்டினியூஸா. ஸோ நான்றதுனால ஐ ஆம் ஹேவிங் டூ இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால ஐ அம் ஹேவிங் டூ எக்ஸ்பிளைன். எது ஒரே விஷயத்த த சேம் திங் திரும்ப திரும்ப அப்படின்னு இருக்கு. அகெயின் அண்ட் அகெயின். ஸோ ஐ அம் ஹேவிங் டு எக்ஸ்பிளைன் த சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ அடுத்தது நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளோட உங்களால ஈஸியா கனெக்ட் ஆயிக்க முடியும். ஊரடங்கு காலத்துல மக்கள் பல மாதங்களாக வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டி இருந்தது அப்படின்னா பீப்புள் ஹேட் டு ஸ்டே இன்டோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப நம்மள டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னா நம்ம டக்குன்னு அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இல்லையா? இப்ப இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஒரே ஒரு நாள் அப்படி நடக்கல, தொடர்ந்து கொஞ்ச காலம் நடந்தது. அதே மாதிரி அந்த சமயம் அந்த விஷயம் நடந்த விஷயம் நமக்கு விரும்பத்தகாததா இருந்தது. அது நமக்கு வந்து பிடிக்கல. அந்த மாரி ஒரு விஷயம் நமக்கு எரிச்சல் மூட்டக்கூடியதா, நமக்கு பிடிக்காததா இருந்தது. அத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் கன்டினியூஸா நடந்துச்சு கொஞ்ச காலம். அது விரும்பத்தகாததா இருந்தது. இத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல ஹேவிங் டூவ யூஸ் பண்றோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள வந்து நம்ம வந்து சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம். மக்கள், பீப்பிள் அவங்க தான் சப்ஜெக்ட் இல்லையா? ப்ளூரல். அதனால பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வேர். பீப்பிள் வேர் ஹேவிங் டு ஸ்டே. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதனால பீப்பிள் வேர் ஹேவிங் டு ஸ்டே இன்டோர்ஸ் ஃபார் மந்த்ஸ். பல மாதங்களா. எப்போ? டியூரிங் த லாக்டவுன். நம்ம வந்து டியூரிங் த லாக்டவுன் முன்னாடி வச்சு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே 2 டைம் குறிக்கக்கூடிய ஃப்ரேசஸ் இருக்கு. அதனால டியூரிங் த லாக்டவுன நம்ம முன்னாடி வச்சுப்போம். During the lockdown, people were having to stay indoors for months. During the lockdown, people were having to stay indoors for months. இப்ப அடுத்ததா நாம இதே ஹேவிங் டுவ வேற எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ரீசெண்டா பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் வச்சு சென்டென்சஸை கம்பைன் பண்றது பத்தி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஹேவ் டு வர ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம சிந்தசைஸ் பண்றதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஹேவ் டுவை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா ஹேவிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே அது ஈஸியா புரியும். சொன்ன மாதிரி அதே விஷயம் தான் கண்டினியூ ஆகுது. ஒரு விஷயம் நாம செய்ய வேண்டி இருக்கிறது, அது நமக்கு பிடிக்காததா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம ஹேவிங் டுவை இப்பவும் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். எப்படிமா இருக்கு உன்னோட கோர்ஸ் அப்படின்னு கேட்டா, ஐயோ நிறைய ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கு, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ செய்ய வேண்டி இருப்பது எனக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க மனப்பாடம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த பார்ட்டை தான் நம்ம வந்து ஹேவிங் டு வச்சு சொல்ல போறோம். ஸோ எந்த இடம் வந்து செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு வருதோ அதை நீங்க ஹேவிங் டு வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டாக செய்கிறோம். அப்புறம் நம்ம வந்து சிந்தசைஸ் பண்ணுறப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்மளே பார்க்கலாம். ஸோ மனப்பாடம் செய்ய வேண்டி இருக்கிறது இல்லையா? அப்போ ஹேவிங் டு மெமரைஸ் எதை? நிறைய ஃபார்முலாவை. so many formulas. having to memorize so many formulas. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல அதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதை நம்ம வந்து இந்த இடத்துல போட போறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த நிறைய ஃபார்முலாக்களை மனப்பாடம் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நம்ம கம்பைன் பண்றப்போ அதுதான் சப்ஜெக்டே. நிறைய ஃபார்முலாக்களை மனப்பாடம் செய்ய வேண்டி இருப்பது கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வராது. இஸ் டிஃபிகல்ட் எப்பவுமே நீங்க சிங்குலர்லேயே போடுங்க. ஏன்னா இந்த ஃபுல் ஃப்ரேஸையும் தான் நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ண போறோம். அதை நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இஸ் கஷ்டமா இருக்கு. இட் இஸ் டிஃபிகல்ட். யாருக்கு? எனக்கு. ஃபார் மீ. having to memorize so many formulas is difficult for me. having to memorize so many formulas is difficult for me. இந்த இஸ் பக்கத்துல ஃபார்முலாஸ்னு ப்ளூரல் வருது. அப்போ இது ஆர்னு போடணுமா அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் இந்த ஃபுல் ஃப்ரேஸ் ஹேவிங் டு மெமரைஸ் சோ மெனி ஃபார்முலாஸ். இந்த ஃபுல் ஃப்ரேஸையுமே நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். அது சிங்குலர் தான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா?
தினமும் மருந்து மாத்திரை உட்கொள்ள வேண்டி இருப்பது அவளுக்கு வெறுப்பா இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல முன்னாடி இருக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ வெறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல சொல்ல போறோம். ஸோ தினமும் அப்படியே மருந்து மாத்திரையா சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டி இருப்பது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ உட்கொள்ள வேண்டி இருப்பது அப்படின்றத ஹேவிங் டு வச்சு சொல்ல வேண்டிய பார்ட் இல்லையா? ஸோ உட்கொள்வது அப்படின்னா மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. ஸோ அதனால ஹேவிங் டு டேக் medications. having to take medications. எப்போ? தினமும். அதனால every day. having to take medications every day. அது அவளுக்கு வெறுப்பா இருந்தது. வெறுப்பு அப்படின்றப்ப நம்ம வந்து frustrating அப்படி கூட சொல்லலாம். So was frustrating. past tenseன்றதுனால was frustrating போட்டிருக்கோம். யாருக்கு? அவளுக்கு. for her. having to take medications every day was frustrating for her. having to take medications every day was frustrating for her. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் ஃப்ரேஸும் இந்த வாசுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அத்தனையுமே சப்ஜெக்ட் தான். தினமும் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டி இருப்பது என்னை ரொம்ப டயர்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது நல்ல விஷயம்தான். பட் சில பேர் அப்படி நினைப்பாங்க இல்லையா? தினமும் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டி இருப்பது என்னை டயர்ட் ஆக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல எழுந்திருக்க வேண்டி இருப்பது இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். having to wake up. எந்திரிக்கிறதுனா wake up இல்லையா? ஸோ வேண்டி இருப்பது அப்படின்ற இடத்துல having to, எழுந்திருக்க வேண்டி இருப்பது அப்படின்றதுனால having to wake up. எப்போ? தினமும் சீக்கிரம். early morning every day. having to wake up early morning every day. அது என்னை சோர்வடைய செய்கிறது. makes me tired. அது வந்து என்னை சோர்வடைய செய்கிறது. இருக்கிறதுன்னு நம்ம சொல்லல, செய்கிறதுன்னு சொல்றோம். ஸோ இது முழுக்க சப்ஜெக்ட் சிங்குலர் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால தான் இந்த இடத்துல சிங்குலர் அப்படின்னா மேக்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா? மேக்ஸ் மீ டயர்ட். having to wake up early every day makes me tired. தினமும் காலையில நல்ல கூட்டமா இருக்கிற பஸ்ல பயணிக்க வேண்டி இருப்பது அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த வேண்டி இருப்பது என்ன பார்ட்ல வருதோ அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்குவோம். ஸோ பயணிக்க வேண்டி இருப்பது இதை தான் நம்ம வந்து ஹேவிங் டு வச்சு சொல்ல போறோம். ஸோ ஹேவிங் டு டிராவல் எதுல? நல்ல கூட்டமான பஸ்ல, ஆனா crowded பஸ். ஏன் இன்ன crowded பஸ்ன்னு போடாம ஆன் அ crowded பஸ்ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். பஸ்ஸு ட்ரெயின் மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ஸ் நம்ம எதுலெல்லாம் உள்ள நிற்க முடியுமோ அதுக்குள்ளார இருக்கிறத நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் வச்சு சொல்லணும். எதுலெல்லாம் உள்ள நிற்க முடியாது, உட்காந்து தான் இருக்கலாம். சின்ன வெஹிக்கிள் அப்படின்னா இப்போ வந்து கார், ஆட்டோ அதிலெல்லாம் நம்ம உள்ளார உட்கார தான் முடியும் இல்லையா? அந்த மாதிரி வெஹிக்கிளை பற்றி குறிப்பிடுறப்போ இன் அப்படின்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ் அப்படின்றதுனால நம்ம ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பஸ்னா பஸ் மேலே உட்காந்துட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி பெரிய டிரான்ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ நம்ம ஆன்ன்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேவிங் டு ட்ராவல் ஆன் அ க்ரௌடட் பஸ். எப்போ? தினமும் காலையில், எவ்ரி மார்னிங். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது முழுக்க சப்ஜெக்டாக வரப்போகுது. சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால இஸ் போட்டிருக்கோம். அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. இஸ் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் ஹர். சேர்த்து சொல்லலாமா? ஹேவிங் டு ட்ராவல் ஆன் அ க்ரௌடட் பஸ் எவ்ரி மார்னிங் இஸ் uncomfortable for her. Having to travel on a crowded bus every morning is uncomfortable for her. வீட்டு வேலைகள் அனைத்தையும் தனியா செய்ய வேண்டி இருப்பது என்னை ரொம்ப டயர்ட் ஆக்குது. அது வந்து ரொம்பவே டயர்டா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து தனியாக செய்ய வேண்டி இருப்பது இதுதான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹேவிங் டு வச்சு சொல்ல போறோம் இல்லையா? ஸோ ஹேவிங் டு டூ எதை செய்யணும்? வீட்டு வேலைகள் அனைத்தையும். ஆல் ஹவுஸ்ஹோல்டு சோர்ஸ். ஹேவிங் டு டூ ஆல் ஹவுஸ்ஹோல்டு சோர்ஸ். வீட்டு வேலைகளை நம்ம ஹவுஸ்ஹோல்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக செய்ய வேண்டியிருக்கு, அதனால alone. Having to do all household chores alone. இந்த இடத்துல ரொம்ப நம்மள டயர்ட் ஆக்குது, அதிகப்படியான டயர்ட். அதை வந்து நம்ம எக்ஸாஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிங்குலர் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அதனால இஸ் எக்ஸாஸ்டிங். Having to do all household chores alone is exhausting. Having to do all the household chores alone is exhausting.
நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்ய வேண்டி இருக்கிறதுனால, என்னோட தூக்கம் அது வந்து தூங்குற நேரம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். நம்ம வழக்கமான ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வச்சிருப்போம். இத்தனை மணிக்கு தூங்குவோம், இத்தனை மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தூங்குற நேரம் தாண்டிடுச்சுன்னா நம்மளுடைய தூக்கம் வந்து போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் நம்ம சொல்லப் போறோம். என்னுடைய அந்த ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்ய வேண்டி இருப்பது, இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஹேவிங் டு வொர்க் நைட் ஷிஃப்ட்ஸ். ஹேவிங் டு வொர்க் நைட் ஷிஃப்ட்ஸ். வேலை செய்ய வேண்டி இருப்பது. ஹேவிங் டு வொர்க் நைட் ஷிஃப்ட்ஸ். அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, பாதிக்குது. அஃபெக்ட்ஸ் மை ஸ்லீப் ஸ்கெடியூல். இந்த இடத்துல அஃபெக்ட்ன்றது வெர்ப். நம்ம வந்து சொன்ன மாரி இத சிங்குலரா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றதுனால வெர்போட எஸ் சேர்த்திருக்கோம். அஃபெக்ட்ஸ் மை ஸ்லீப் ஸ்கெடியூல். ஹேவிங் டு வொர்க் நைட் ஷிஃப்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் மை ஸ்லீப் ஸ்கெடியூல். சொன்ன மாதிரி இந்த இடத்துல எஸ் வருது அப்படின்றத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது முழுக்கவே சப்ஜெக்ட். ஹேவிங் டு வொர்க் நைட் ஷிஃப்ட்ஸ் அஃபெக்ட்ஸ் மை ஸ்லீப் ஸ்கெடியூல். இப்போ நம்ம நிறைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள அப்படியே வச்சு சிந்தசைஸ் பண்ணோம். 2 சென்டென்ஸை நம்ம வந்து சிந்தசைஸ் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நான் தினமும் நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்ய வேண்டி இருக்கு. அது என் தூக்கத்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இதை தான் நம்ம கம்பைன் பண்ணி நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்ய வேண்டி இருப்பது என் தூக்கத்தை கெடுக்கிறது, பாதிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து 2 சென்டென்ஸை சிந்தசைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்களான்னா, ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஜெரண்டா யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜெரண்ட் பற்றி இன்னும் பார்க்கல. அதே மாதிரி எந்த வேர்ப்ஸ் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இனிமே பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வேர்ப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹேட், ரெக்ரெட், டிஸ்லைக்கை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹேவிங் டு வந்து நமக்கு பிடிக்காத விஷயத்தோட தான் நம்ம சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி இருப்பது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, இது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சொல்கிற இடங்கள்ல தான் நம்ம ஹேவிங் டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த 3 வேர்ப்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஹேவிங் டு ஜெரண்டா யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். அப்புறம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக, கண்டினியூஸ் ஃபார்மே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு, சென்டென்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜெரண்டா. ஞாயிற்றுக்கிழமையில கூட வேலை செய்ய வேண்டி இருப்பது எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இதே மாதிரி தானே போன தடவையும் சொன்னோம். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டைல்லையே நம்ம சொல்லலாம். எனக்கு வெறுப்பா இருக்கிறது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஐ ஹேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வச்சு சொல்ல போகிறோம். ஐ ஹேட். இப்போ வேலை செய்ய வேண்டி இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹேவிங் டு ஒர்க் இல்லையா? அப்படியே சொல்ல வேண்டியதுதான். போன தடவை நம்ம எப்படி சொன்னோமோ அதே தான் சொல்ல போறோம். ஆனா எப்படி சொல்ல போறோம்னா, ஐ ஹேட், ஐ ரெக்ரெட் அந்த மாரி போட்டுட்டு பின்னாடி வச்சு சொல்ல போறோம். அவ்வளோதான். நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வேலை செய்ய வேண்டி இருப்பது, ஹேவிங் டு வொர்க் எப்போ? ஞாயிற்றுக்கிழமையில கூட. இந்த மாரி கூட அந்த வார்த்தை வந்தா நம்ம ஈவன் சேர்த்துக்குவோம். ஈவன் ஆன் சண்டேஸ். ஹேவிங் டு வொர்க் ஈவன் ஆன் சண்டேஸ். ஐ ஹேட் ஹேவிங் டு வொர்க் ஈவன் ஆன் சண்டேஸ். I hate having to work even on Sundays. அதே மாதிரி தான். இப்படி ஊரை விட்டு போக வேண்டி இருப்பது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். தன் ஊரை விட்டு செல்ல வேண்டி இருப்பது அவனுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வருத்தமா இருக்கிறதுனா ரெக்ரெட். அதனால he regrets அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். he regrets. வேண்டி இருப்பது அதுதான் ஹேவிங் டு. எது கூட இருக்கு? செல்ல வேண்டி இருக்கிறது. ஊரை விட்டு போறது அப்படின்னா லீவ் இல்லையா? அப்ப ஹேவிங் டு லீவ். சொந்த ஊரை வந்து நம்ம ஹோம் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹேவிங் டு லீவ் ஹிஸ் ஹோம் டவுன். He regrets having to leave his hometown. He regrets having to leave his hometown. இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்ல போறோம். ஒவ்வொன்றத்தையும் 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருப்பது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அவளுக்கு பிடிக்கல அப்படின்றது தான் she dislikes. She dislikes. எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால தான் நம்ம வேர்போட எஸ் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். She dislikes what? அதுதான் நம்ம இப்போ சொல்ல போறோம். விளக்க வேண்டி இருப்பது having to explain எல்லாத்தையும். having to explain everything 2 தடவை twice. She dislikes having to explain everything twice. She dislikes having to explain everything twice.
So it's time to check your understanding. Here are 3 sentences for you to try. ஸோ தினமும் ஹெவி டிராஃபிக்ல கார் ஓட்ட வேண்டி இருப்பது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. தினமும் மீட்டிங் அதில் எல்லாத்துலேயும் நான் கலந்து கொள்ள வேண்டி இருக்கு. அது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. தினமும் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. நிறைய ஆடியன்ஸ் அவங்க முன்னால பேச வேண்டி இருப்பது எனக்கு நர்வஸா இருக்கு. சரி, அவளுக்கு நர்வஸா இருக்கு. இப்படி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். யூ கேன் ஈவன் மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஹேவிங் டு எப்படியெல்லாம் எப்பயெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.